friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து டிஃபரண்டான ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா and வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த வர்க். சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ். இது வந்து ஒரு 6.5 inches இருக்கிற இந்த ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல இருக்கிற லைன்ஸ் வந்து டிரா பண்ணி வச்சிருப்பேன். அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 inches கேப்ல வந்து இந்த பாக்ஸஸ் வந்து நம்ம போட்டுருப்போம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நான் இந்த பார்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து டபுள் லைன்ல வந்து ஜரி த்ரெட்ல வந்து கொடுத்திருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன்ஸ் இல்லாம ஒரு ஸ்கேலப் மாதிரி நான் வந்து இந்த இடத்துல வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்திருப்பேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்டருக்கு ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் அந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கிற அந்த பாக்ஸஸ்க்கு வந்து நம்ம டிசைன் பண்ண போறோம். ஸோ அது எப்படி டிசைன் பண்றதுன்றது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்டருக்கு டிசைன் பண்ணலாம். ஃபர்ஸ்டே வந்து நம்ம வந்து பார்டருக்கு வந்து ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிட்ச் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அடுத்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சீக்வென்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சம்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் கலர்ல இருக்கிற சீக்வென்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஸ்டிச் பண்ண வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஷிவிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் கோல்ட் கலர்ல. அப்புறம் நம்ம 24 நீடில் வந்து துலிப் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த சீக்வென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி நம்ம நீடிலில் வந்து லோட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம சீக்வென்ஸை வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக வந்து நம்ம நீடிலில் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் சீக்வென்ஸை வந்து லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த மாதிரி வந்து லோட் பண்ணியாச்சு. இப்போ சீக்வென்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்டருக்கு வந்து ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கோம் ஸ்கேலப் மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி நீடில் த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக வந்து நம்ம அந்த சீக்வென்ஸை வந்து கொடுக்கணும். இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி அடுத்த சீக்வென்ஸ் கொடுத்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து சிங்கிளாக வந்து சீக்வென்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நம்ம எப்படி வந்து ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் வந்து அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம சீக்வென்ஸும் வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம வளைச்சி வந்திருக்க மாதிரியே வந்து சீக்வென்ஸும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக கொடுக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு லைன் ஃபுல்லாமே வந்து நம்ம சீக்வென்ஸ் வச்சு அந்த ஸ்கேலப் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீக்வென்ஸ் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதோட இந்த பார்டர் ஒர்க் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த பாக்ஸஸ்க்கு வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 inch கேப் விட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பாக்ஸஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஜரி த்ரெட், அதாவது கோல்ட் கலரில் இருக்கிற ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஃபில்லிங் ஸ்டிச், அதாவது தாம்பூ ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம இந்த பாக்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜரி த்ரெட்லேயே வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு ஒரு எண்ணாட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தாம்பூ ஸ்டிச் வந்து உள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஜரி த்ரெட்டோட ஒட்டியே வந்து நான் குட்டி குட்டியாக வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற பாக்ஸஸையும் வந்து நம்ம செயின் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓவராலாக எல்லா டைமண்ட் ஷேப்பில் உள்ள பாக்ஸஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாம்பூ ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கேப்பும் இல்லாமல் குட்டி குட்டி வந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போடும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப்போட அவுட்லைனில் வந்து நம்ம ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்ட் கலரில் இருக்கிற சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஸ்டிச் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் ஷுவிங் த்ரெட்டு கோல்ட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் துலிப் நீடில் நம்ம 24 எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது நான் இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கேருந்து நம்ம நீடிலில் வந்து த்ரெட் அப்படி வெளியில் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு 2 சுகர் பீடாக வச்சு நம்ம இதோட அவுட்லைனை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தோட அவுட்லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து நம்ம ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஸோ ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் வியூ காட்டுறேன். ஓவராலாக நம்ம ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற அதோட அவுட்லைனில், அதாவது அந்த பாக்ஸஸோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நீட்டாக வந்துருச்சு. இல்லை ஹைலைட்டடே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் ஒர்க் தான். ஸோ இந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலப் டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைனில் ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து சீக்வென்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ இதே பார்டர் ஒர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் நெக்கில் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி
ஃப்ரண்ட் நெக்லேயும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான நம்ம வந்து பார்த்திங்கன்னா செயின் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பாக்ஸஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கிராண்டாக வேணும்னா இந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மிரர் வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த ஒர்க்கு. ரொம்ப சிம்பிளாக வேணுங்கிறதுனால தான் நம்ம வந்து செயின் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ எல்லா பிகினர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக வந்து வரும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த டிசைன் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.